கர்த்தர் மனிதனுடைய பாவங்களை அக்கிரமங்களை பார்த்து அழிக்க வேண்டும் என்ற ஒரு மனநிலைக்கு வந்து விடுகிறார். சரியா? இப்ப நோவாவுக்கு பேழை செய்யும் பொழுது நோவாவுக்கு குமாரர்கள் இருக்காங்க. 6:13 கவனித்துப்பாங்க. 6:12-13 தேவன் பூமியை பார்த்தார், இது அது சீர்கெட்டு இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடும் கூட அழித்து போடுவேன். அடுத்த வசனம், நீ ஒரு மரத்தை கப்பலை செய்ய சொல்றாரு, வேலையை செய்ய சொல்றாரு, நீ என்ன செய்ய வேண்டும்? 18ஆம் வசனத்தை கவனித்து பாருங்கள். ஆனால் உன்னுடனே என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னுடனே கூட உன் குமாரரும் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் வேலைக்குள்ளே பிரவேசிக்கும். நீங்க ஒரு கணக்கு போட போறீங்க. ஆண்டவர் இல்லை, யாரெல்லாம் சொல்றாரு? நீயும் உன்னுடனே கூட உன் குமாரரும் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் வேலைக்குள். கர்த்தர் மனுஷனுடைய அக்கிரமங்களை பார்த்து மனுஷனுக்கு ஆயுசு நாட்களை கொடுத்து அதிகபட்சமாய் நோவாவுக்கு எத்தனை வயது இருந்திருக்கு கேளுங்க. உங்களுக்கு முன்னாடி நீங்க தான், உங்களுக்கு முன்னாடி யாருன்னா இருக்கா? முன்னாடி அதிகபட்சம் எத்தனை வயசு இருந்திருக்க முடியும்? 120 வயசுல பேசினார். அதிகபட்சம் போராடுவேன். அதிகபட்சம் எத்தனை வயசு தான்? 120 வயது. கணக்கு நீங்க தான் சொல்றீங்க. இப்ப கர்த்தர் பேழைக்குள் நோவாவை போக சொல்லும் பொழுது யாரெல்லாம் போக சொல்றாரு? நீயும் மனைவியும் குமாரரும் குமாரரும். அப்ப இப்ப நோவாவுக்கு பிள்ளைகளும் மருமக்களும் இருக்காங்க. நோவாவுக்கு கர்த்தர் மனுஷன் மேல கோபப்படும் போது எத்தனை வயசு தான் இருந்திருக்க முடியும்? நோவாவுக்கு எத்தனை பிள்ளைகள் எப்போ பிறந்துச்சுன்னு பாருங்க. 5ஆவது அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 5